துர்க்கையின் 7வது வடிவமான பிராமியை வழிபட வேண்டிய விசேஷமான நாள்தான் நவராத்திரியின் 7வது நாள். சரஸ்வதி தேவியின் ரூபமான சாம்பவி தேவியை வழிபட வேண்டிய நாள் இது. ஞானம் துளிர்விட்டு கல்வி அறிவு கலைநயம் தடைக்க இன்று சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்கள். முதல் 3 நாட்கள் மலைமகள், அடுத்த 3 நாட்கள் அலைமகள் என்றால் கடைசி 3 நாட்கள் கலைமகளை வழிபட வேண்டும். வெள்ளை தாமரையில் வீணையுடன் வீற்றிருக்கும் அம்பிகையை வழிபடும் தருணம் இது. இன்று அதிகாலையில் எழுந்து நீராடி இளம் சிவப்பு ஆடை அணிந்து பூஜை அறையில் இருக்கும் சரஸ்வதி தேவியின் படத்தை துடைத்து சுத்தம் செய்து வெள்ளி நிற பூக்களால் சங்கு வடிவில் கோலமிட்டு மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்து தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்து எலுமிச்சை சாதம் கொண்டைக்கடலை சுண்டலை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகையின் மந்திரத்தை உச்சரித்து பாடல்களை வாயார பாடி அவள் சக்தியை மனதார தியானித்து வழிபட ஞானம் பிறக்கும், எதிரி தொல்லை ஒழிந்துவிடும். நவராத்திரியின் 7வது நாளில் அம்பிகையை 7 வயது சிறுமியாக சாம்பவி தேவியாக பாவித்து வழிபட சுகபோக வாழ்க்கை கிட்டும். கல்வி பெருக, செல்வம் பெருக, சபையில் முந்தியிருக்க சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள். சப்தமி திதி என்று சரஸ்வதி தேவியின் அருள் கிட்ட அவர் திருப்பாதங்களில் சரணடையுங்கள். தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்க, சவால்களை சந்தித்து வெற்றி பெற, அசாத்தியமான காரியங்களை செய்து முடிக்க சப்த கன்னியர்களில் ஒருவரான துர்கா தேவியின் அம்சமான பிராமி தேவியை கும்பிடுங்கள். எதிரி தொல்லை ஒழிய 7வது நாளில் அசுரனை வதம் செய்ய கருப்பு நிறத்தில் உக்கிரமாக காட்சியளிக்கும் துர்க்கை அம்மனின் வடிவமான காளராத்திரி தேவியை வணங்குங்கள். எதிர்மறை ஆற்றலை முற்றிலும் அழித்து தைரியத்தை கொண்டு வரும் தேவி இவள். வெல்லம் சேர்த்து நெய்வேத்தியம் படைத்து அம்பிகையின்